வணக்கம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. கும்ப லக்கணம் யாருக்கெல்லாம் கும்ப லக்கணமாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக வருவார். 6ஆம் அதிபதியாக வந்தால் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் கெடுதல் செய்வார் அப்படின்னா அப்படி இல்லை. அவர் கேது சாரம் வாங்கியிருந்தாலோ அல்லது ராகுவோட சாரம் வாங்கியிருந்தாலோ வாங்கி அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்து 3, 6, 8, 12 மறைஞ்சி சந்திர திசை நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் வாசம் உண்டு. இதில் லக்கணாதிபதி 6லேயோ 12லேயோ இருந்துட்டாருன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இல்லைனா 7ஆம் அதிபதி சூரியன் 6லேயோ 12லேயோ இருந்தால் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் வாசம் உண்டு. இது எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சந்திரனாக இருந்து சந்திர பகவான் கேதுவோடையோ ராகுவோடையோ இணைஞ்சி லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்திர திசையில் நற்பலன்களும் நடக்கும், கெடுபலன்களும் நடக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முறைனாலும் ஜெயில் வாசம் உண்டு. பல முறை கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். ஆனால் இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலான்னா அதுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு சந்திர பகவான் கண்டிப்பாக 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும். அவர் கேந்திரம் ஏறி இருந்தால் நீங்கள் 16 நாள் ஜெயில் வாசம் அனுபவிச்சே ஆகணும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலனை செய்யக்கூடியது, மிகப்பெரிய கெடுபலனை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க. அவர் திசையில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அந்த திசையில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமோ இருந்து அந்த திசையிலேருந்து முழுமையாக நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ராஜயோக வாழ்க்கை துவங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பொருத்தி பாருங்கள், 100% பொருந்தும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தொடர்ந்து நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போகிறதோட இல்லை, ஒவ்வொரு முறையும் நீங்கள் மொட்டை அடிச்சிட்டு வாங்க. ஏன்னா உங்களோட இந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலனை நீங்கள் அடிக்கக்கூடிய மொட்டை தான் நிவர்த்தி பண்ணும். அதனால் திருப்பதிக்கு சந்திர திசை ஆரம்பித்த உடனே திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து அந்த 10 ஆண்டு காலம் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அந்த 10 ஆண்டு காலத்தை நிறைவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய திசாபுத்திகள் ரொம்ப அற்புதமாகவும் அருமையாகவும் வேலை செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.